சேலம் அருகே விவசாய நிலத்தில் சட்டவிரோதமாக தொழிற்சாலைகளின் கழிவுகள் கலக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ஆனந்த் நிகழ்த்திய கள ஆய்வினை பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை சாய கழிவுகளால் பாதிக்கப்படும் விவசாயிகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அதிகாரிகள் சோதனையின் போது மட்டும்தான் இந்த சாய கழிவு நீரானது இந்த விவசாய நிலத்திற்குள் வராமல் இருக்கும். மீண்டும் ஒரு 20 நாட்களுக்கு பிறகு இந்த தண்ணீர் மீண்டும் விவசாய நிலத்திற்கு வந்துவிடும். அது போன்ற ஒரு காட்சியை தான் தற்போது நாம் பார்க்க போகிறோம். இந்த உத்தம சோழபுரம் பகுதி மற்றும் கொண்டநாயக்கன்பட்டி பகுதி, கொண்டலாம்பட்டி ஆகிய பகுதிகளில் செயல்படும் இந்த சாய கழிவு நீரானது சுத்திகரிக்கப்படாமல் அப்படியே விளைநிலங்களில் வெளியிடப்படுகிறது. இந்த வெளியேற்றப்படும் தண்ணீரானது தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த விவசாய நிலத்திற்குள் முழுமையாக உள்ளது. குறிப்பாக இந்த தண்ணீரை பார்த்தீங்களானால் சாயம் கலந்த இந்த தண்ணீர் முழுமையாகவே மாசடைந்து இந்த தண்ணீர் விவசாயத்திற்கு மிகவும் தீங்கை ஏற்படுத்தும் இந்த தண்ணீர் தான் தற்பொழுது இந்த விவசாய நிலத்தில் முழுமையாக உள்ளது. ஒவ்வொரு இதே போலத்தான் இந்த நிலம் விளைநிலம் முழுவதுமே இந்த மாசு கலந்த தண்ணீரானது இந்த விவசாய நிலம் முழுமையாகவே சூழ்ந்துள்ளது. ஒவ்வொரு முறையுமே அதிகாரிகளிடம் விவசாயிகள் புகார் அளிக்கின்ற பொழுது மட்டும்தான் இந்த தண்ணீரானது கட்டுப்படுத்த முடிகிறது. தொடர்ந்து தற்பொழுது இந்த மாட்டு தீவனம் மறுபடியும் அதே போல அருகாமையில் உள்ள நெற்பயிர்கள் என பல்வேறு பகுதிகளில் இந்த சாயம் கலந்த தண்ணீரானது முழுமையாகவே இந்த விவசாய நிலங்களுக்கு முழுமையாக உள்ளது. உடனடியாகவே எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அதிகாரிகள் எடுப்பதில்லை. குறிப்பாக இந்த தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த ஜாரி கொண்டலாம்பட்டி பகுதியில் முழுமையாகவே இந்த தண்ணீரானது பார்க்கலாம். நீங்க பார்க்கக்கூடிய காட்சி தான் அது. இந்த தண்ணீரானது முழுமையாகவே இந்த தோட்டம் முழுவதுமே நிறைந்துள்ளது. எங்கு பார்த்தாலும் இந்த சாயம் கலந்த தண்ணீர் தான். குறிப்பாக இந்த தண்ணீர் சாயம் கலந்து ஆயில் என்ற, அதாவது சுத்திகரிக்கப்படாத ரசாயனம் கலந்த தண்ணீரானது முழுமையாக வெளியேற்றப்பட்டுள்ளது. இதனால் இந்த விளைநிலத்தில் தற்பொழுது இந்த மாற்று தீவனங்களை பயன்படுத்த முடியாத நிலைமைதான் உள்ளது. உடனடியாக சேலம் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இந்த தண்ணீரை வெளியேற்றும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக உள்ளது, விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது.